ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 3 ரெசிபீஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது நீங்கள் லஞ்சுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூடமே எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் வச்சு லெட்டஸ் ராப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு சோயாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சோயாவை ஒரு ஃபில்லிங் மாதிரி ரெடி பண்ணணும். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோயா இந்த மசாலாவை தனியாகவும் லெட்டஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லஞ்ச் அப்போது அதை ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதுவும் பேஸ்ட்டாகவே போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸோ வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் நம்மளுக்கு சோயா சங்க்ஸு. ஸோ இது நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி லஞ்சுக்கோ இல்லை நீங்கள் ஈவன் டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்தி. நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 நாள் கூட நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து குடமிளகா சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ரெட் இருந்துச்சு, அதனால நான் ரெட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வேணும்னா உங்களுக்கு நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபைனாக கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். பட் பல்ஸ் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை போட்டுடலாம். ஸோ நம்ம சுடுதண்ணியில் போடும்போதே அது ஒரு முக்கால்வாசி அது வெந்துடும். அது இப்போ நம்ம இந்த மசாலாவோட ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சோயா சங்க்ஸை நம்ம இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது நீங்கள் வெறும் இந்த லெட்டஸ் ராப்புன்னு தான் கிடையாது. நீங்கள் ஏதாவது ரொட்டீஸ், சப்பாத்தி, அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது சாலடு பண்ணுறீங்கன்னா அப்போ கூடமே நீங்கள் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்டியாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த 3 ரெசிபீஸுமே பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சிக்கன் லெட்டஸ் ராப்புக்கும் இதுக்கும் இன்னும் பெருசாக டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இப்போ மிளகு சீரகத்தை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லை உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் அது சேர்த்துப்போம். அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு 1/2 மூடியோட இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அந்த சோயா சங்க்ஸை வச்சு ஃபில்லிங்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது லெட்டஸில் வச்சு நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாண்ட்விச் மாதிரி லெட்டஸ் 2 பக்கமும் வச்சு உள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது தனியாக அது தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்ச் டைமில் நீங்கள் ஒரு ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த லெட்டஸோட க்ரன்ச்சினஸும் இதனோட அந்த ஜூஸியான மீட் மாதிரி இருக்க டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான் கிடைக்கும். ஸோ எந்த லெட்டஸ்னாலும் எடுத்துக்கோங்க, ரோமேன் ஆர் ஐஸ்பர்க் எதுனாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்விங் பிளேட் ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு க்ரன்ச்சி ஃபீலுக்காக நான் நம்மளோட அப்பளம் தான் இது வத்தல், அதை மைக்ரோவேவ் பண்ணி வச்சுட்டு அதை நொறுக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சோயா சங்க்ஸ் ஃபில்லிங்கை வைக்க வேண்டியது தான். ஸோ நான் வீடியோக்காக அப்படியே லேயராக காமிக்கிறேன். பட் நீங்கள் வச்சு ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் அப்புறம் குக்கும்பரை போட்டு அப்படியே இதை சாப்பிட வேண்டியது தான். நம்மளோட லெட்டஸ் ராப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வித்
சோயா சங்க்ஸ். அடுத்து வாழைப்பூ வச்சு ஒரு குயிக்கான ஒரு கின்வா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக சீரகம், இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 1, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதுவும் போட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்து நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ நான் மோரில் போட்டு வச்சுருக்கேன், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இந்த வாழைப்பூவோடு அப்படியே சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். இப்போ இது நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது தேவையான அளவு, அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் வந்து கின்வாவை நல்லா வறுத்துட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கின்வாவை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கின்வா வேண்டான்னா நார்மல் ரைஸ் இல்லை பாஸ்மதி ரைஸ் இல்லை நம்மளோட மில்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எதுனாலும் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழைப்பூ கின்வா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைப்பூ ரைஸ் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் இல்லை ஆறி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குமே இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வத்தலோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பொரியலோ வச்சு சாப்பிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு இந்த வாழைப்பூ கின்வா ரைஸோட வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ வாழைப்பூவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஹார்ட்டுக்கு, அப்புறம் வந்து பிபி அண்டு அனிமியாவை க்யூர் பண்ணுறதுக்கு, அப்புறம் லாக்டேட்டிங் மதருக்கு, அப்புறம் இந்த பீரியாடிக் சைக்கிள்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த வாழைப்பூவை ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நோ ரைஸ் அடை ரெசிபி பார்ப்போம். 1 கப்பு குதிரைவாளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை காராமணி, இது கூட ஒரு 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜார்லேயே போட்டு நீங்கள் நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாவு நீங்கள் அப்படியும் தோசை ஊற்றலாம், இல்லை புளிக்க வச்சும் பண்ணலாம். நான் வந்து ஒரு 4 hours இதை வெளியே வச்சுட்டு தான் நான் ஊற்ற போகிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அப்போவே உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் புளிச்ச மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ தோசை ஊற்றுறீங்களோ அப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அடையை வந்து நம்ம இன்னும் ஹெல்த்தியாக கொஞ்சமாக எண்ணெயில் வாழைப்பூ போட்டு அது கூடவே வந்து கீரை, எந்த கீரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் பேபி ஸ்பினாச் எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிட்டு இந்த மாவோடு நம்ம சேர்த்து ஒரு அடை மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோம்னா சூப்பர் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான, அதே சமயம் வந்து நல்ல ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கிற மாதிரியான ஒரு அடை கிடைக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை புளிக்க வச்சும் பண்ணலாம், இல்லை புளிக்க வைக்காமல் அப்போவே கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தோசை பேனில் ரொம்ப நைஸாக நம்மளால் இது இழுக்க முடியாது, ஏன்னா நம்ம வாழைப்பூ கீரைலாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அடை மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக நீங்கள் வந்து ஆயிலில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், இது சூப்பராக வெந்துடும். ஸோ இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம நல்லா மெத்துன்னு தான் ஊற்றுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு காஞ்சி போகாது. பருப்பும் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம், ட்ரையாக ஆகாது. இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்க ஒரு கொட்ஸு மாதிரி, இல்லை அப்படின்னா வந்து ஒரு புதினா, ஒரு கொத்தமல்லி, ஈவன் தக்காளி சட்னியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட நோ ரைஸ் மில்லட் அண்ட் பருப்பு வச்சு ஒரு அடை ரெசிப்பியும் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 ரெசிப்பியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் நீங்கள்
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சேருங்க. நீங்கள் என்ன எப்போவுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.